ஆடி வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி ஒரு சொம்பில் தண்ணி மஞ்சள் கலந்து எடுத்து வேப்பிலை இந்த மாதிரி மருதாணி வச்சு அம்மனை மனதார உங்கள் வீட்டுக்கு கூப்பிடுங்க, கண்டிப்பாக வருவா. ஆடி வெள்ளிக்கிழமை அன்று அம்மனுக்கு மஞ்சள் காப்பு, ஆதிசக்தி கருமாரி அம்மனுக்கு அழகிய மஞ்சள் காப்பு, அழகிய மஞ்சள் காப்பு அப்படிங்கிற மாதிரி அம்மா இந்த வெள்ளிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை அனைத்து அம்மன் கோயிலுலேயும் சிறப்பு அலங்காரமும் அம்மன் அப்படி ஜக 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 ஜகன்னு அப்படியே வேப்பிலையை தோரணம் கட்டிட்டு சிரிச்சுக்கிட்டு மங்களகரமாக உக்காந்துருப்பாங்க அம்மா. ஏன் ஆடி மாதம் நாம் அம்மனை வணங்குறோன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆடி மாதம் அதாவது இத்தனை மாதங்கள் நம்மளுக்கு வெயிலும் மழையும் வந்தது. ஆடி மாத தொடக்கத்திலிருந்து மழையும் காற்றும் வரும். அந்த மழையும் காற்றையும் நம்மளுக்கு அதாவது தடுத்து அதிகமாக மழையும் வரக்கூடாது, அதிகமாக காற்றும் அடிக்கக்கூடாது. அளவான மழையும் அளவான காற்றும் வரணும். அம்மா நம்மளை காத்தருளணும். இன்னொரு பதிவு சொல்லணும். நான் இந்த ஆடி மாதம் புது மன தம்பதிகளை பிரித்து வைக்கிறாங்கங்கிறது தவறான எத்தனையோ இது சொல்கிறாங்க. அதுக்கு ஒரே கருத்து என்னன்னா, ஆடி மாதம் புது தம்பதி பிரித்தா வைக்காத இருந்தால் சித்திரையில் குழந்த பிறக்குமாமா. அந்த சித்திரையில் குழந்த பிறந்தா தாய்க்கும் அந்த குழந்தைக்கும் அந்த சித்திரை வெயிலுக்கு அம்மா இந்த மாதிரியெல்லாம் அந்த குழந்தைக்கோ தாய்க்கோ போடும். அதனால் அந்த பாதிப்பிலிருந்து தப்பிக்க, அதாவது பாதிப்பை தடுக்கிறதுக்கு தான் அந்த ஆடி மாதம் தம்பதிகளை பிரித்து வைக்கிறான்னு சொல்லுவாங்க. இப்போல்லாம் பெரும்பாலும் அதை கடைப்பிடிக்கிறது இல்லைங்க யாரும். முதல்லலாம் அது ஐதீகமாக அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆடி மாதம். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, ஆடி மாதம் குலதெய்வம் கோயிலுக்கு தம்பதியரை கூட்டிக்கிட்டு போய் குலதெய்வ தாய்க்கு பொங்கல் வச்சு மாவிளக்கு எடுத்து சிறப்பாக செய்வாங்க. அதை ஆடி மாதம் 18 அன்னைக்கு ஆடி பெருக்கு அன்னைக்கு தண்ணி ஆற்றுல வரும். அதில் விளக்கெல்லாம் வயசு பொண்ணுங்க, கல்யாணம் ஆன தம்பதிக பொண்ணுங்க விளக்குலாம் விடுவாங்க. அதெல்லாம் ஒரு மங்களகரமான காரியம். ஆடி மாதம் நல்ல காரியம் சுபகாரியம் செய்கிறதுக்கு தடை செய்யக்கூடாதுங்கிற தடை எதுக்காக சொன்னாங்கன்னா, காற்று காலம், மழை காலம், காற்று அதிகமாகவும் மழை பெய்கிற காலத்தினால அதை தள்ளி வைக்கிறாங்க. ஒன்று. இன்னொன்று, இந்த மாதம் எங்காவது தேடி பிடிச்சி விதையை எடுத்து நடுவாங்க. ஆடிப்பட்டம் தேடி விதையை எங்கேயாவது தேடியாவது நம்ம நட்டு வச்சா அது பயிராகி